ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். என்ன கீவேர்டு? டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். டெஃப் ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் நேம். இட் கேன் பி எனி நேம். ஓகேங்களா? மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். உங்கள் ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்ட்ஸ், நீங்கள் ஃபங்க்ஷனில் வந்து நோ ஆர்குமெண்ட்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். இல்லை யூ கேன் பாஸ் ஒன் ஆர் மோர் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஐ மீன் பேராமீட்டர்ஸ் டு யர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ டு ஸ்டார்ட் வித் நான் வந்து எந்த ஒரு பேராமீட்டரும் கிரியேட் பண்ணாமல் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, பாஸ் பண்ணாமல் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளிசிட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை பிரிண்ட் மட்டும் தான் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனில் வேறு எந்த லாஜிக்குமே கிடையாது. ஓகே. ஸோ பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும்னா வி யூஸ் த கீவேர்டு டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஃபாலோட் பை உங்கள் ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் நேம் கேன் பி எனி நேம். ஓகேவா? எனி நேம். அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பேரந்திசிஸ். அதுக்கப்புறம் வந்து யூ டோன்ட் நீட் டு, ஐ மீன் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பாஸ் எனி பேராமீட்டர், நீங்கள் வந்து எம்டி அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். எம்டி ஆர்குமெண்ட்ஸ் ஆர் எம்டி பேராமீட்டர்ஸ், நோ பேராமீட்டர்ஸ், அண்ட் தென் ஃபாலோட் பை கோலன். அதுக்கப்புறம் வந்து யூ கேன் ரைட் யுவர் லாஜிக் இன்சைட் த ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, when you run this function, when you run this Python file, nothing will get printed. எதுவுமே பிரிண்ட் ஆகாது. காரணம் என்னன்னா, we need to, when you put some code into, நீங்கள் வந்து ஏதாவது கோடு வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா, you will have to invoke that function. அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணும் நம்ம. அந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனோட நேம் வச்சு கால் பண்ணலாம். மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற நேம் வச்சு கால் பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு பார்த்தோன்னே ஓகே இது ஒரு ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் வந்து மெமரியில் லோட் பண்ணிக்கும். ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணாது. எப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்? அந்த ஃபங்க்ஷன் எங்கே வந்து இன்வோக் பண்ணியிருக்குமோ அப்போ தான் வந்து இதுக்கு கால் வந்து இங்கே போகும். ஓகே, மை ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து இன்வோக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு இருக்கிற லாஜிக்கெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து இப்போ கால் பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது வித்தவுட் எனி பேராமீட்டர்ஸ். ஓகே, ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஓகே, 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் 2யுமே பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் என்ன வேணும் அப்படின்னா, ஹலோ உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி வரணும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணுவோம் நம்ம நீங்கள் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் நேம். ஓகே, ஸோ நான் கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். என்ன பேராமீட்டர்? ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். கரெக்டாக? ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம், நீங்கள் இந்த பேராமீட்டர் நேம் வந்து இட் கேன் பி எனி நேம். ஓகே, அண்ட் லாஸ்ட் நேம். ஸோ ரிமெம்பர் தட் இந்த டெஃப்ங்கிறது மட்டும்தான் கீவேர்டு. இது மட்டும்தான் நீங்கள் அப்படியே அதே நேமில் கொடுக்கணும். கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ஓன் ஃபங்க்ஷன் நேம். இட் கேன் பி எனி நேம். ஓகே, அண்ட் தென் பேராமீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது பேராமீட்டர்ஸ். நம்ம எத்தனை பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்? 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நமக்கு அவுட்புட் என்ன வேணும்னு சொல்லி சொன்னேன் நான். அவுட்புட் வந்து ஹலோ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். ஸோ பிரிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஹலோன்னு இது பண்ணிக்கங்க. ஹலோ, இது 2 வழியில் பண்ணலாம். ஹலோ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இப்படி பண்ணலாம். இல்லை எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பண்ணலாம். நீங்கள் எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ நான் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ண என்ன அவுட்புட் வரும் இப்போ? எனி ஒன்? ஒன்றும் வராது சார். ஃபங்க்ஷனை கூப்பிடல. வராது. யா, கரெக்ட். இல்லாட்டி இன்வோக் இட். ஓகே, ஸோ கிரீட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரம்யா, லாஸ்ட் நேம் வந்து சாந்தா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ ரம்யா சாந்தான் வந்துடுச்சு. ஸோ இதையே வந்து எப்படி வந்து எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி எழுதுறது? எனி ஒன்? அகைன் பிரிண்ட் எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி எழுதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எஃப்ங்கிற போடுவோம், டபுள் கோட்ஸ் போடுவோம். ஓகே, ஹலோ கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட வேரியபிள் நேம் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ்
last name. Okay, so this is going to give the same output. ஹலோ ரமேஷ் சாந்தா. ஸோ இதுதான் ப்ரிஃபர்டு வே. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஒரு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் ஜாயின் பண்ணி கோடில் இருக்கும்போது இது மாதிரி தான் வந்து லாகர் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண மாட்டீங்க, அப்போ லாக் பண்ணுவீங்க, லாகிங் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதுறது வந்து இட்ஸ் ஓகே, பட் பெட்டர் வே என்னன்னா இதுதான் பெட்டர் வே. எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி எழுதணும். ஸோ எஃப் போட்டு நீங்கள் இது மாதிரி எழுதுவீங்க நீங்கள். ஓகே, ஆல்ரைட். ஸோ இது வந்து நம்ம வந்து 2 விஷயங்கள் பார்த்தா, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் வந்து நோ ஆர்குமெண்ட், நோ பேராமீட்டர் ஃபங்க்ஷன், நோ ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷன். யூ கேன் பாஸ் ஒன் ஆர் மோர் ஆர்குமெண்ட்ஸ் டு யுவர் ஃபங்க்ஷன். இட் கேன் பி எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஒரு ஆர்குமெண்ட்டாக இருக்கலாம், ஆர் யூ கேன் பாஸ் மோர் தென் ஒன் ஆர்குமெண்ட். எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் யூ கேன் பாஸ். ஓகே, ஸோ ஜென்ரலாக ஃபங்க்ஷன் அப்படின்னா 2 வகையான ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன ஒரு ஃபங்க்ஷன்னா, ஃபங்க்ஷன் தட் பர்ஃபார்ம்ஸ் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு டாஸ்க்கை வந்து பர்ஃபார்ம் பண்ணுது, அது வந்து ஒரு டைப்பு. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் தட் பர்ஃபார்ம்ஸ் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க், இது நம்பர் 1. நம்பர் 2, ஃபங்க்ஷன் தட் பர்ஃபார்ம்ஸ் அ டாஸ்க் அண்ட் ரிட்டன் அ வேல்யூ. ஓகே, ஸோ என்ன பண்ணுது? ஸோ 2 வகையான ஃபங்க்ஷன் இருக்குது. என்னது? ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணும் அண்ட் டஸ் நாட் ரிட்டன் எனிதிங், எதுவுமே ரிட்டன் பண்ணாது. ஓகே, 2வது டைப் என்ன? அது வந்து இதே மாதிரி ஒரு டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணும், வேல்யூ வந்து ரிட்டன் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபார் நம்ம பார்த்த 2 ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன டைப்? இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வருமா, 2வது கேட்டகரியில் வருமா? ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வரும். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வரும். பிகாஸ் நம்ம எந்த ஒரு வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணல. இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எந்த ஒரு வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணல. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த செகண்ட் கேட்டகரினா என்ன, ஒரு வேல்யூ எப்படி ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ வந்து நான் வந்து அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண, ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு என்கிட்ட. ஓகே, நான் வந்து மை ஃபங்க்ஷன் ஷுட் ரிட்டர்ன் ஒன்லி தி ஈவன் நம்பர்ஸ். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஐ ஹேவ் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து 2, 5, 7, 9, 14, 10, 13, 15, 19, 24, 30 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ் வந்து நான் வந்து என் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுவேன், ஒரு ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுவேன். ஓகேவா? அந்த நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன லாஜிக் எழுதணும் அப்படின்னா, நான் பாஸ் பண்ண லிஸ்ட்டில் ஈவன் நம்பர் மட்டுமே எடுத்து அதை ஒரு லிஸ்ட்டில் போட்டு எனக்கு அவுட்புட் கொடுக்கணும். ஸோ அதை எப்படி அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, யாரோ ஒருத்தர் சொல்கிறீங்களா? எப்படி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், யார் சொல்கிறீங்க? எனி ஒன்? ஃப்ரெண்ட்ஸ், நீ சொல்றியா? இல்ல சார், நீங்களே பண்ணிருங்க. இல்ல ஜஸ்ட் இது லாஜிக் மட்டும், இது மைண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் மாத்தணும். ஓ ஓகே. சோ இது டெஃப் இன்புட்டா? சாரி, இது இவ்ளோ நம்பர்ஸ் வந்து இன்புட் மாதிரி கொடுக்கணுங்களா? ஆமா ஆமா, இது இன்புட் மாதிரி கொடுக்கணும். ஆமா ஆமா, ஓகே. இது லிஸ்ட் வந்து மை ஓகே, மை நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து லிஸ்ட். ஓகே, இது வந்து ஹோல் லிஸ்ட். இந்த டைப் வந்து ஆர்குமெண்ட் டைப் வந்து எனி ஆர்குமெண்ட்டாக இருக்கலாம். கரெக்டாக, எனி ஆர்குமெண்ட். நாம் வந்து இங்கே ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். திஸ் கேன் பி இன்டீஜர் ஆர் பூலியன் ஆர் லிஸ்ட் ஆர் டிக்ஷனரி ஆர் எனி டேட்டா டைப். நம்ம ஆர்குமெண்ட் வந்து எனி டேட்டா டைப்பாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, நான் சொல்கிறேன். ஓகே, சோ டெஃப் ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் கொடுக்கணும். ஓகே, ஃபைண்ட் ஈவன் நம்பர்ஸ் அப்படி ஓகே, கொடுக்கலாமா? குட் நேமிங் கன்வென்ஷன். குட், ஃபைண்ட் ஈவன் நம்பர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து எத்தனை எத்தனை ஆர்குமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணும்? ஒரே ஒரு ஆர்குமெண்ட். என்னன்னா, இது வந்து நம்ம இந்த நம்பர் எல்லாத்தையும் வந்து நம்ம தனித்தனியாக கொடுக்கல, நம்ம ஒரு லிஸ்ட்டாக கொடுக்குறோம். இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். கரெக்டா?
ஓகே. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும், நம்பர்ஸ் ஆர் இட் கேன் பி எனி நேம். இந்த நேமுமே இந்த நேமும் சேமாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஓகே, சேமாக இருந்தாலும் தப்பு கிடையாது. ஓகே, மை நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுக்கலாம். ஓகே, இட் கேன் பி எனி நேம். ஓகே, ஸோ ஆனால் இதோட டைப் என்னது? இதோட டைப் வந்து லிஸ்ட். லிஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் கோலன் கொடுக்கணும். கோலன் கொடுத்தாச்சா? இப்போ தான் நீ உள்ளதான் நம்ம இந்த மாதிரி லாஜிக் எழுத போகிறோம். என்ன லாஜிக் எழுத போகிறோம்? நான் என்னோட லிஸ்ட்டில் இருக்கிற நம்பர் வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வந்து ஒரு நம்பராக இருந்ததுன்னா என்ன எப்படி பண்ணுவேன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5ங்கிற ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருக்கு அப்படின்னா நான் ஈஸியாக வந்து நான் வந்து லாஜிக் எழுதலாம். ஓகேவா? இஃப் 5 மாடுலோ 2 மாடுலோ ஆப்ரேஷன் என்ன பண்ணும்? இந்த பர்சன்டேஜ் போட்டு என்ன பண்ணும்? உங்கள் நம்பரை டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்து 0-1 பார்க்கும். ரிமைண்டர் 0னா என்னென்னா ஒரு நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நம்பர் வந்து 2ஆல் வந்து டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்து 0வாக இருந்ததுன்னா அது வந்து ஈவன் நம்பர். ரிமைண்டர் வந்து 0 இல்லை அப்படின்னா அது வந்து ஆட் நம்பர். கரெக்டாக? பேசிக்காக அதுதானே. இப்போ வந்து 11 இருக்கு. 11 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 1 வருது. ஸோ அது வந்து ஆட் நம்பர். ஓகேங்களா? இதே 10 இருக்கு. 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 வருது. ஸோ ஈவன் நம்பர். ஸோ அதுதான் வந்து லாஜிக். ஸோ அந்த லாஜிக் என்னங்கிறது மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு நம்பருக்கு. ஓகேங்களா? இப்போ 10 ஆர் 11 அப்படின்னு போட்டோம்னா ஒரு நம்பருக்கு. ஸோ இந்த மாடல் ஆப்ரேஷன்ங்கிறது என்னன்னா, இது டிவிஷன் கிடையாது. நம்ம பார்த்தோம்ல, இந்த மாடல் ஆப்ரேஷன்ங்கிறது வந்து உங்கள் நம்பரை வந்து டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா ரிமைண்டர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுற ஆப்ரேஷன் தான் இந்த மாடல் ஆப்ரேஷன். ஸோ இப்போ இந்த பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா 10 டிவைட் பை 2 அண்ட் வாட்ஸ் த ரிமைண்டர் அதை வந்து இங்கே செக் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நம்பருக்கு ஓகே. ஸோ இஃப் ஐ ஹேவ் லிஸ்ட்டு, நான் வந்து இதை வந்து நான் வந்து என்ன பண்ணணும்? நான் லூப்பில் தான் இட்ரேட் பண்ணணும். சரியா? ஸோ ஃபார் ஓகே ஈச் நம்பர் இன் மை நம்பர்ஸ். ஓகே, ஸோ இது ஃபார் லூப் போடணும். ஏன்னா நீங்கள் இஃப் யூ ஹேவ் மோர் தேன் ஒன் ஐட்டம், ஓகே, இட் கேன் பி எனி ஐட்டம். கரெக்டாக? லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டிக்ஷனரியாக இருந்தாலும் சரி, செட்டாக இருந்தாலும் சரி, டியூப்பில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு டேட்டா டைப்பில் நீங்கள் ஹோல் லிஸ்ட்டையே இல்லை ஹோல் டிக்ஷனரியே செக் பண்ணணும்னா, ஒவ்வொரு ஐட்டமாக செக் பண்ணணும்னா the only way to do it is by using some loop. கரெக்டாக? ஃபார் லூப்போ ஏதோ ஒரு லூப் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு இதாக போக முடியும். சரியா? ஸோ அதுதான் இது பண்ணுறேன். ஃபார் அதுக்கப்புறம் வந்து எனி நேம் இன் என்னோட லிஸ்ட் நேம். ஓகே, மை நம்பர்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன லாஜிக் போடுறங்கிறத நீங்கள் உள்ள எழுதுவோம் நம்ம. இஃப் ஓகே, இது வந்து இப்போ வந்து மை நம்பருங்கிறது வந்து எத்தனை ஐட்டம் இருக்குது? 1 2 3 4 சம் கவுண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு நம்பருக்கு என்ன லாஜிக் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு நம்பர் அப்படிங்கிறத வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்? நம்பர் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இஃப் நம்பர் மாடுலோ 2 இஸ் 0, ஓகே, அது என்னது? அது வந்து ஈவன் நம்பர். கரெக்டாக? நம்ம வந்து மாடுலோ ஆப்ரேஷன் பண்ணி 0க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து ஈவன் நம்பர். ஓகே, ஸோ அப்படியே என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஒரு புது லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணணும். சரியா? புது லிஸ்ட் வந்து நான் இங்கே வெளியே கிரியேட் பண்ணிக்கிறேன். எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் என்னன்னா ஐ நேம் இட் அஸ் ஈவன் நம்பர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு எம்டி லிஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபார் நம்பர் இன் மை நம்பர்ஸ் போட்டேன். இப்போ வந்து நம்பர் மாடலோ 2 ஆப்ரேஷன் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி போட்டேன். தென் நான் என்ன பண்ணணும்? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த நம்பரை மட்டும் நான் வந்து ஈவன் நம்பர் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுவேன்? ஈவன் நம்பர் லிஸ்ட் டாட் அப்பண்டுங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம அப்பண்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து ஒரு எலமெண்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் நம்ம. கரெக்டாக? ஸோ நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, ஸோ முடிச்சதுக்கப்புறமா ஸோ என்ன ஆகும்? இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணும்போது ஐல் இன்வோக் இட். ஸோ ஃபைண்ட் ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அது வந்து மை நம்பர்ஸுங்கிறது பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மை நம்பர்ஸ் வந்து இங்கே பாஸ் பண்ணும்போது இந்த மை நம்பர்ஸுங்கிறது வந்து இந்த மை நம்பர்ஸுங்கிற லிஸ்ட் வந்து இங்கே போகும். ஸோ இது ஒரு எம்டி லிஸ்ட் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறோம், அது விட்டுருங்க. ஃபார் ஈச் நம்பர் இன் மை நம்பர்ஸ், இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து இந்த லாஜிக் அப்ளை பண்ணுங்கள். இஃப் நம்பர் பர்சன்டேஜ் மாடுலோ 2 ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா திஸ் மீன்ஸ் திஸ் அன் ஈவன் நம்பர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கும். 2 எடுத்து 2 மாடுலோ 2 ஈக்குவல் டு 0, ஓகே, விச் இஸ் ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூ. அதனால் வந்து ஆட் இட் டு ஈவன் நம்பர் லிஸ்ட், அப்பன் டு ஈவன் நம்பர் லிஸ்ட். அடுத்து 5 எடுத்துக்கும். 5க்கு வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது.
அடுத்தது 7 எடுத்துக்கும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, 9 ஆகாது, 14 ஆகாது, 10 ஆகும். ஸோ இது மாதிரி என்னென்ன நம்பருக்கு வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த நம்பரை மட்டும் வந்து இந்த ஈவன் நம்பர் லிஸ்ட்டில் அப்பன் பண்ணி வச்சிரும். ஓகே, அன்டில் நவ் வி ஆர் நாட் பிரிண்டிங் எனிதிங். நம்ம எதையுமே ரிட்டர்ன் பண்ணல. கரெக்டாக? ஸோ நம்ம வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். ரிட்டர்ன் அதை வந்து லூப்பில் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஏன்னா லூப்பில் எக்ஸிக்யூட் ஆகும்போது லூப்பில் என்ன லாஜிக் பண்ணுறோம்? நாம இந்த நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு மட்டும் பார்க்குறோம். ஈவன் நம்பராக இருந்தால் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். அந்த வேலை மட்டும்தான். ஃபைனலாக எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து நான் லூப்பில் வந்து நான் போடல. நான் ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன்? ஈவன் நம்பர் லிஸ்ட் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து ஐ வில் கமெண்ட் திஸ் அவுட். ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு லிஸ்ட் அக்செப்ட் பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த நேம் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற நேம் வந்து எனி நேமாக இருக்கலாம். ஸோ ஓகே, நான் வந்து ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட வச்சுக்கலாம். இட் கேன் பி எனி நேம். ஓகே, ஸோ இந்த நேம் நீங்கள் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்டோட வேரியபிள் நேம் இந்த நேம் சேமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. சேமாகவும் இருக்கலாம். ஓகே, ஓகே, நம்ம அதான் நீங்கள் பார்த்தோம். இந்த ஆர்குமெண்ட்டோட நேம் வந்து எனி நேமாக இருக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா எதுவுமே வந்து பிரிண்ட் ஆகலை. ஓகே, காரணம் ஏன் பிரிண்ட் ஆகலை? நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை கேப்சர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ யூ ஆர் நாட் பிரிண்டிங் எனிதிங். நீங்கள் யாராவது பிரிண்ட் பண்ணிங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ வந்து நீங்கள் எதையுமே நீங்கள் கேப்சர் பண்ணல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த வேல்யூ வந்து கேப்சர் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து அதை வந்து ஒரு இதுக்கு வந்து கேப்சர் பண்ணுறேன். இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் மட்டும் பண்ணியிருப்போம். சின்ஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணாதங்காட்டி ஐ டிட் நாட் மைண்ட் கேப்சரிங் த வேல்யூ. கரெக்டாக? ஏன்னா அது வந்து அதே பிரிண்ட் ஆகுது, இது ரிட்டர்ன் பண்ணல. நவ் இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபைண்ட் ஈவன் நம்பர்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு சம்திங் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு அசைன் இட், யூ ஹேவ் டு கேப்சர் இட். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு இந்த ரிட்டர்ன்டு வேல்யூவை நான் வந்து ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்னொரு வேரியபிளுக்கு வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் என்ன ஆகும்? இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூ என்னவோ அந்த ரிட்டர்ன் வேல்யூ வந்து ஈவன் நம்பர்ஸ்க்கு வந்து அசைன் ஆயிரும். ஸோ நவ் ஐ பிரிண்ட் ஈவன் நம்பர்ஸ். Okay, now you see 2, 14, 10, 24 and 30, which is as expected. எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபங்க்ஷன் வந்து இட் கேன் அக்செப்ட் எனி டைப் ஆஃப் ஆர்குமெண்ட். இன் திஸ் கேஸ் இட் அக்செப்ட்ஸ் வந்து லிஸ்ட்டு. ஓகேங்களா? அண்ட் ஃபங்க்ஷன் கேன் ஆர் மே நாட் ரிட்டர்ன் அ வேல்யூ. ஓகே, நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். முதல்ல இன் விச் ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணலை. இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து ஃபங்க்ஷன் வந்து சம் கால்குலேஷன் நடந்து ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அந்த வேல்யூவை வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி அந்த வேரியபிள் வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் தி ஹை லெவல் ஓவர்வியூ. ஓகேங்களா? எனக்கு ஆக்சுவலி அந்த சீக்வென்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஈவன் நம்பர் லிஸ்ட் ரிட்டர்ன் பண்றோம். அது டைரக்டா ரிட்டர்ன் பண்ண லிஸ்டையே ஏன் பிரிண்ட் பண்ணாம அதை ஸ்டோர் பண்ணிட்டு ஃபைண்ட் ஈவன் நம்பர் ஃபங்க்ஷன் you can do it. Yes, நீ என்ன சொல்றீங்கன்னா லைக் திஸ். கரெக்ட்டா? இது இப்படியே பிரிண்ட் பண்ணலாம்னு சொல்றீங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஈவன் நம்பர் லிஸ்ட் அப்படியே பண்ணலாம். உங்களோட இதுக்காக, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன் நான். ஸோ திஸ் மீன்ஸ் இதோட ரிட்டர்ன் டைப் என்ன? இதோட ரிட்டர்ன் டைப் வந்து என்னது? ஒரு லிஸ்ட். கரெக்டாக? எகைன் a லிஸ்ட். கரெக்டாக? இதை வேணா அப்படியே கூட பிரிண்ட் பண்ணலாம். ஸோ தட் மேக்ஸ் எனி டிஃப்ரென்ஸ்? That doesn't make any difference. So you can even assign it to a variable and print it. So both are possible. Yeah. Okay. ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா, நீ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக அந்த எக்ஸாம்பிள் காமிச்சேன். பட் லைக் யூ சைடு எது வேணாலும் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து அதை பிரிண்ட் பண்ணுறனாலும் பண்ணலாம். ஆல் ரைட். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ. கரெக்டா? ஓகே. ஸோ அடுத்த இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா,
ஃபங்க்ஷன் வந்து மோர் தென் ஒன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லிஸ்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் மல்டிபிள் வேல்யூஸ், மல்டிபிள் இன்டீஜர்ஸ் அண்ட் மல்டிபிள் லிஸ்ட்ஸ் அப்படி பண்ணுமா அப்படின்னு பார்த்தா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு இது இருக்குது. டாக் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு என்னன்னா, அது பேசிக்காக வந்து உங்கள் ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணுது. இப்போ வந்து இது வந்து சின்ன ஃபங்க்ஷன் கரெக்டாக. நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் உள்ளே போனாவே எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, ஒரு நம்பர் லிஸ்ட்டு வந்து இன்புட்டாக வாங்குகிறோம். அதை வந்து மாடுலர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ஈவன் நம்பரை மட்டும் எடுத்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. பட் இன் ரியல் லைஃப் when you work on a project, அந்த ஃபங்க்ஷன் வந்து இட் கேன் ஹேவ் மோர் தென் லைக் 20-30 லைன்ஸ் ஆர் சம்டைம்ஸ் இட் மே ஹேவ் ஈவன் 100 லைன்ஸ் கரெக்டாக. தோ இட்ஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். நம்ம வந்து 150 அது மாதிரி லைன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷன் என்ன நடக்குது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூ வில் ஹேவ் டு கோ த்ரூ த என்டையர் ஃபங்க்ஷன் கரெக்டாக. லைன் 1லேருந்து லைன் 150 வரைக்கும் நீங்கள் லைன் பை லைனாக போய் ஓகே இது வேலை பண்ணுதுன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அது வந்து ஒரு 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 ஆஸ் அ நியூ டெவலப்பர், ஆஸ் அ நியூ ஜாயினி, நான் ஒரு டீமில் ஜாயின் பண்ணுறேன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு கோ த்ரூ தி என்டையர் ஃபங்க்ஷன் கரெக்டாக. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜென்ரலாக குட் ப்ராக்டிஸ் என்னென்னா டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது தான் வந்து டாக் ஸ்ட்ரிங். இந்த டாக் ஸ்ட்ரிங்கிறத வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் எங்கே யூஸ் பண்ணலான்னு இங்கே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் ட்ரிபிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு இது கொடுக்கலாம். ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஓகே ஓகே என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, வாட் திஸ் ஃபங்க்ஷன் டஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? திஸ் நான் என்ன எழுதுறேன்னா, திஸ் ஃபங்க்ஷன் accepts a list and returns a list which contains only even numbers. ஓகே சரியா? இப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஓகே. ஸோ பேசிக்காக நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து இது பண்ணணும். இது 3 தான் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷன் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐ டோன்ட் நீட் டு கோ த்ரூ திஸ் லாஜிக் கரெக்டாக. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் சிம்பிளி நான் வந்து இந்த இந்த டிஸ்கிரிப்ஷன் படித்தாவே ஓகே இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு. ஓகே. ஸோ இது எப்படி இதாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்டென்டேஷன் வந்து இருக்கா. ஸோ அதனால வந்து அந்த எரர் வருது. ஸோ அதை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ என்னென்னா இந்த லைன் பார்த்தீங்கன்னா, இந்த லைன் எல்லாமே நான் சொன்ன பைத்தான் வந்து இன்டென்டேஷன் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து அந்த எரர் வந்தது. ஸோ அதை வந்து நான் கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்காக அதுக்கு இதோட பேர் என்னென்னா டாக் ஸ்ட்ரிங். டாக் ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னா, உங்கள் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அதை பற்றி ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ கொடுக்கறது. ஓகேவா? ஸோ ஐ டோன்ட் நீட் டு கோ த்ரூ தி என்டையர் ஃபங்க்ஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ஃபங்க்ஷன் இஸ் டூயிங். ஸோ நான் இதை படித்தாவே போதும். ஓகே, திஸ் ஃபங்க்ஷன் அக்செப்ட்ஸ் எ லிஸ்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் எ லிஸ்ட் விச் கண்டெயின் ஒன்லி ஈவன் நம்பர்ஸ். ஓகே அப்படின்னா நான் வந்து லாஜிக்கெலாம் போய் பார்க்க தேவையில்லை. ஓகே. ஸோ அதோட பர்பஸ் தான் வந்து டாக் ஸ்ட்ரிங். இட் கேன் பி இந்த டாக் ஸ்ட்ரிங் வந்து நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இட் கேன் பி சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ். நீங்கள் வந்து 3 சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். லைக் வி ஹவ் சீன் பிஃபோர். நீங்கள் டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே. டு யூ ரிமெம்பர் நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ மீன் நாட் டபுள் கோட்ஸ் அண்ட் 3 டபுள் கோட்ஸ் அண்ட் 3 சிங்கிள் கோட்ஸ் எங்கே யூஸ் பண்ணியிருக்குன்னு தெரியுமா? யாராவது ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரிங் பேராகிராஃப் ஃபார்மேட்டிங்ல பண்ணி. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது மல்டி லைன் ஸ்ட்ரிங் இருக்குது, லைக் மோர் தென் 1 லைன் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ வந்து ஒரு வேரியபிளாக டிஃபைன் பண்ணி அப்போ வந்து கொடுப்பீங்க.
ஸோ நீங்கள் இப்படி ஃபங்க்ஷனுக்குள்ள இப்படி டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா இட் மீன்ஸ் யூ ஆர் கிவிங் ஏ ஓவர்வியூ, யூ ஆர் கிவிங் ஏ ரைட் அப் அபவுட் யுவர் ஃபங்க்ஷன் அண்ட் வாட் இட் டஸ் அப்படிங்கிற மாதிரி தான். இதுக்கு பேர் தான் வந்து டாக் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ ஏதாவது ஐ மீன் பேசிக் என்னன்னா டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்னு அர்த்தம் டாக் ஸ்ட்ரிங்னா. ஸோ நீங்கள் வந்து ஒரு 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 டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்க அபவுட் யுவர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ எனி கொஷின்ஸ் இதில்? ஓகே. சரிங்க. ம் கொஷின். ஓகே ஃபைன். ஸோ நம்ம லாஸ்ட் செஷன்லேயே பார்த்தோம்ல, நம்ம வந்து உங்கள் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபைல் இருக்குன்னா வேற ஒரு ஃபைல் இருந்து எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லைன்னா ஐ கேன் ஜஸ்ட் குயிக்லி கோ த்ரூ தட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். கோர்ஸ் ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். கோர்ஸ் ஃபங்க்ஷன், பர்சன் டீடைல்ஸ் அண்ட் அடிஷன் அப்படிங்கிற 3 ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த 3 ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபைலில் இருக்குது அப்படின்னா ஃபங்க்ஷன் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஃபைலில் இருக்குது. ஓகே, நான் ஏர்லியராக நம்ம இந்த சோஃபார் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் இங்கே இருந்தால் இதே ஃபைல் இருந்து தான் கால் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? பட் ஜென்ரலி தட்ஸ் நாட் த கேஸ். ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா நம்ம வேற ஒரு ஃபைல் இருந்து தான் வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். வேற ஒரு இடத்துல இருந்து தான் கால் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுங்கிற ஃபைலில் இருந்து இந்த ஃபைல்குள்ளே இருந்து நான் வந்து இந்த 3 ஃபங்க்ஷன் கால் பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த 3 ஃபங்க்ஷன் வந்து வேற ஃபைலில் இருக்குது. ஆனால் நான் கால் பண்ண வேண்டியது எங்கே இருந்தால் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுங்கிற ஃபைலில் இருந்து அதை கால் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் நோ அந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த ஃபைலில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து இந்த ஃப்ரம் கீவேர்டு யூஸ் பண்ணோம். ஃப்ரம் என்ன ஃபைலில் வந்து அந்த ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷன் என்ன டிஃப்ரெண்ட் ஃபைல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. அதிலிருந்து எதை இம்போர்ட் பண்ணணும்? நீங்கள் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட் ஆயிரும். இந்த 3 ஃபங்க்ஷனுமே இம்போர்ட் ஆயிரும். இந்த இந்த இதெல்லாமே இம்போர்ட் ஆயிரும். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும், எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி கிவ் தட் ஃபங்க்ஷன் நேம். கோர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். அப்படின்னு என்ன பண்ணணும், கோர்ஸ் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படி இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எப்படி கால் பண்ணுறீங்களோ அப்படி கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் ஃபைலில் இருக்குது. அந்த ஃபைலில் இருந்து நான் இந்த ஃபைலில் இந்த ஃபங்க்ஷனை வந்து வேறு ஃபைல்லேருந்து கால் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன், ஃப்ரம்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த ஃபைல் நேம் எந்த ஃபைலில் அந்த ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபைல் நேம் அண்ட் தென் இம்போர்ட் என்ன ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டுனா இந்த கோர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வந்து இப்போ இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கால் கோர்ஸ் ஃபங்க்ஷன் ஈவன் தோ இந்த கோர்ஸ் ஃபங்க்ஷன் இங்கே இல்லைனா கூட இஃப் ஐ இம்போர்ட் இன் திஸ் வே நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து வேற ஒரு ஃபைல் இருந்தாலுமே இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஃபைன். ஸோ எனி கொஷின்ஸ்? இப்ப நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாம அதுல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே இது பண்ற மாதிரி இருந்தா எல்லாமே நேம் கொடுக்கணுமா? இம்போர்ட்ல வந்து கோர்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கீங்க. காமா கொடுத்து கொடுக்கலாம். காமா கொடுத்து நீங்க மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன் இப்படி கொடுக்கலாம். ஆர் earlier நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா you want to import everything னா you can simply give a wild card ஸ்டார் கொடுத்தீங்கன்னா you can என்ன not only function என்ன நாங்க இருக்கு எல்லாமே வந்து இங்க வந்துரும். சோ இந்த ஃபைல்ல போய் பாத்தீங்கன்னா இங்க வந்து 3 ஃபங்க்ஷன் இருக்கு. கோர்ஸ் ஃபங்க்ஷன், பர்சன் டீடைல்ஸ் அண்ட் அடிஷன் 3 ஃபங்க்ஷன் இருக்கு. அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் a வேரியபிள் ஸ்ட்ரிங் வேரியபிள் கால் டுடே. ஸோ ஈவன் டுடேங்கிறத கூட வந்து இங்க வந்து இம்போர்ட் ஆகிக்கும். ஸோ நீங்க வந்து இங்க பிரிண்ட் டுடேன்னு பண்ணீங்கன்னா கூட இட் வில் ஒர்க். பிகாஸ் நீங்க டுடே நீங்க வேரியபிள் கிரியேட் பண்ணல. பட் சின்ஸ் யூ இம்போர்ட்டட் எவ்ரிதிங் நீங்க ஸ்டார் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், என்ன இருக்கோ எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிரும். ஸோ இந்த டுடே வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இங்க சாட்டர்டே நீ பிரிண்ட் பண்ணும்போது ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த டுடே வந்து இட் கெட்ஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் தி அதர் ஃபைல். ஓகேங்க, ஓகே. தேங்க் யூ. ஓகே, ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபைலில் டிஃபைன் பண்ணி எப்படி வேற ஃபைலில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். எனி கொஸ்டின்ஸ்? இல்லைங்க. ஓகேங்க, ஓகே ஃபைன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணணும் கிடையாது. இட் கேன் ரிட்டர்ன் மல்டிபிள் வேல்யூஸ். ரைட்டா? வாட் ஐ மீன் பை மல்டிபிள் வேல்யூஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் I'll create one more file. Okay, multiple values written something அது மாதிரி ஒரு நேம் கொடுக்குறேன். இட்ஸ் நாட் அ குட் நேமிங் பட்
ஓகே. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனில் வந்து 2 நம்பர் அக்செப்ட் பண்ண போகிறேன். 2 நம்பர் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சாரி அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண போகிறேன். அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் 4மே பண்ண போகிறேன். ஓகே. ஸோ பேசிக்காக என்ன பண்ண போகிறேன், டெஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த நேம் வந்து அரித்மெட்டிக் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். 2 நம்பர் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 ஆர் a, b. It can be any name and also the function name can be any name. Like I said, இந்த நேம் வந்து any name, arithmetic operations அப்படின்னு கூட வந்து வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே. ஸோ நான் பேசிக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அது எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸும் பண்ண போகிறேன். சம் ஈக்குவல் டு நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2, subtraction equal to number 1 minus number 2, multiplication வந்து என்னன்னா number 1 star number 2, and division number 1 divided by number 2. ஸோ 4மே பண்ணிட்டேன். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், I'm just returning 4 values. என்னது, sum, subtraction, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த 4 வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி இன்வோக் பண்ணுறது, ஐ ஜஸ்ட் நீட் டு கால் த நேம், யூஸ் த நேம், அண்ட் ஐ நீட் டு பாஸ் 2 நம்பர்ஸ். கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 14, 7 அப்படிங்கிற வந்து ஒரு 2 வேல்யூ வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ will it print anything? No. ஏன்னா நம்ம வந்து அதை வந்து அசைன் பண்ணல, இல்லை பிரிண்ட்லேயே ரேப் பண்ணல நம்ம. கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து நான் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி பிரிண்ட் இட். ஓகே. நான் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து A1, B, C, D. இதை என்ன எத்தனை வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது? 1, 2, 3, 4 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால் 4 வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? A, B, C, D. ஏன்னா சம்மு, சப்ட்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் 4 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நான் இந்த ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணிவிட்டு அது ரிட்டர்ன் வேல்யூ வந்து நான் கேப்சர் பண்ணுறேன். சின்ஸ் இட் ரிட்டர்ன்ஸ் 4 வேல்யூஸ், நான் வந்து A, B, C, D 4 வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ நான் பிரிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு வந்து என்ன கொடுக்குறேன்னா சம் ஈஸ்ன்னு கொடுத்துட்டு இதோட சம் வந்து எதில் கேப்சர் ஆகும், சம்முங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் வேல்யூ. அப்படின்னா சம்முங்கிறது ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் வேல்யூ, சப்ங்கிறது செகண்ட் ரிட்டர்ன் வேல்யூ, மல்டிப்ளிகேஷன் தேர்ட் ரிட்டர்ன் வேல்யூ, டிவிஷனுங்கிறது ஃபோர்த் ரிட்டர்ன் வேல்யூ. 4 வேல்யூவில். ஸோ சம்முங்கிறது வந்து எதுக்கு போகும், ஏக்கு போகும். மல்டிப்ளிகேஷனுங்கிறது பிக்கு போகும், ஏன்னா அது சப்ட்ராக்ஷனுங்கிறது பிக்கு போகும், அது 2வது ரிட்டர்ன் வேல்யூ. சிங்கிறது வந்து மல்டிப்ளிகேஷன், அது தேர்ட் ரிட்டர்ன் வேல்யூ. டிங்கிறது வந்து டிவிஷன், அது வந்து ஃபோர்த் ரிட்டர்ன் வேல்யூ. கரெக்டாக? ஸோ நான் சம் வேணுன்னா ஐ ஜஸ்ட் நீட் டு டேக் ஏ கொடுத்தனா எனக்கு சம் மட்டும் கிடைக்கும். ஓகே. சிமிலர்லி எனக்கு வந்து சப்ட்ராக்ஷன் வேணும் அப்படின்னா என்ன கொடுப்போம், பி, ஏன்னா அது செகண்ட் ரிட்டர்ன் வேல்யூ. தேர்ட் ரிட்டர்ன் வேல்யூ என்ன, மல்டிப்ளிகேஷன், அது வந்து தேர்ட் ரிட்டர்ன் வேல்யூ which is C, and fourth return value வந்து division which is again okay. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம வந்து மல்டிபிள் ரிட்டர்ன் வேல்யூஸ் இருந்ததுன்னா we can take it 1 by 1 and print it out. சரியா? சம்மு. ஸோ இது எப்படி புரிஞ்சது, ஏ வந்து எப்படி வந்து சம்மு, பி எப்படி சப்ட்ராக்ஷன், அப்படி அது புரிஞ்சதில்ல எல்லாருக்குமே. ஸோ இப்படி ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ கிடைக்கும். சம் 21, சப்ட்ராக்ஷன் வந்து 7, மல்டிப்ளிகேஷன் வந்து 14 times 7 98, and division வந்து 14 divided by 7 which is equal to 2. Since we are doing division, 2 integer number divide பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா we will get a float value always. So that we know already. Okay, that is 2.0. ஸோ இது புரிஞ்சுதா உங்களுக்கு, எப்படி A gets assigned to sum, B gets assigned to subtraction, and C gets assigned to multiplication, and D gets
அசைன் டு டிவிஷன் அப்படிங்கிறது புரிஞ்சதுல எல்லாருக்குமே? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அதில்? இல்லை சார். ஓகே புரிஞ்சுது. ஓகே குட். ஸோ இது வந்து திஸ் இஸ் ஹவ் வி ரிட்டன் மல்டிபிள் வேல்யூஸ் ஃப்ரம் அ ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனில் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் அட் திஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஐடியா கிடையாது. இன் ஃபியூச்சர் யூ மைட் கெட் அ ரெக்யர்மெண்ட். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிளேஸ் ஹோல்டராக மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கணும் அப்படின்னா, வாட் ஐ மீன் பை தட் இஸ், நீங்கள் வந்து ஒரு 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 டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஓகே எனக்கு வந்து இந்த இத்தனை ஃபங்க்ஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டீங்க. பட் அட் தட் பாயிண்ட் யூ டோன்ட் நோ வாட் கோஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன். அதுக்கு என்ன லாஜிக் போகணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியல. யூஆர் வெயிட்டிங் ஃபார் த ரெக்யர்மெண்ட் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து என்ன லாஜிக் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, ஃப்யூச்சரில் உங்களுக்கு தெரிய வருதும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து இதெல்லாம் எழுத தேவையில்லை. ஸோ என்ன பண்ணலாம்னா டெஃப் அப்படின்னு போட்டு உங்கள் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு எனி நேம் கொடுத்துட்டு ஆர் எனி ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இஃப் யூ சிம்பிளி கிவ் பாஸ், தட் மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது ஆனால் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போதைக்கு எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை. ஃப்யூச்சரில் யூ மைட் ஆட் சம்திங் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எதுவுமே கொடுக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எம்டி இப்படி ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா தட் கிவ்ஸ் அன் எரர். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து எரர் வரும். ஏன்னா அடுத்த லைன் எழுதும்போது எரர் வருது. ஏன்னா when you define a function, it expects at least one line within that function. ஒரு லைனாவது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ வாட் யூ நோ, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியல, இந்த ஃபங்க்ஷனில் வாட் கோஸ் இன்சைட் திஸ் ஃபங்க்ஷன் தெரியல அப்படின்னா யூ கேன் சிம்பிளி டூ பாஸ். பாஸ்ன்னு சொன்னீங்கன்னா தட் மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷனில் அட் திஸ் பாயிண்ட் எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை, இன் ஃபியூச்சர் ஐ மைட் ஆட் சம்திங் அப்படிங்கிற மாதிரி வந்து அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஃபங்க்ஷன் வித் பாஸ் கீவேர்டு. ஸோ பாஸ்னா இட் டசன்ட் ஹவ் எனி லாஜிக், ஜஸ்ட் இக்னோர் இட், பாஸ் இட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஐ மீன் திஸ் கேன் ஹேவ் ஆர்குமெண்ட்ஸ் ஆல்சோ. நீங்கள் ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் கூட கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் இதுக்காக வந்து சொன்னேன். பட் இட் கேன் ஹேவ் ஆர்குமெண்ட்ஸ் ஆல்சோ. ஆர்குமெண்ட் ஒன்று ஆர்குமெண்ட். ஸோ நீங்கள் எத்தனை நீங்கள் ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணலாம். ஆர் சிம்பிளி ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸாக இருந்தாலுமே திஸ் இஸ் அப்ளிகபிள், இந்த பாஸ்ங்கிற கீவேர்டு. ஸோ இது ஓகேவா? இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? ஸோ யூஸ்வலி ஒரு ப்ரோக்ராமோட ஸ்கெலிட்டனை டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து லைக் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி. நீ வந்து என்னோட வந்து கரெக்டான வேர்டு இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ராம்ஸ். ஸ்கெலிட்டன் பேசிக்காக ஸ்கெலிட்டன். ஓகே, வாட் அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஃபங்க்ஷன் இட்ஸ் நாட் ரெடி, பட் இன் ஃபியூச்சர் ஐ வில் ஆட் சம்திங் டு தட் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் வந்து டாக் ஸ்ட்ரிங் கூட இங்கே யூஸ் பண்ணலாம், இல்லை சிம்பிள் கமெண்ட் கூட பண்ணலாம். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ் சம்திங். நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் டாக் ஸ்ட்ரிங்காகவும் பண்ணலாம், இப்படி சிங்கிள் லைன் இப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே, டாக் ஸ்ட்ரிங் நம்ம போன இதில் பார்த்தோம்ல, ஸோ அது மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ சிங்கிள் லைன் டாக் ஸ்ட்ரிங்கும் பண்ணலாம். ஓகே, சிங்கிள் லைன் டாக் ஸ்ட்ரிங் பண்ணிவிட்டு ஓகே, சிங்கிள் லைன்லேருந்து திஸ் ஃபங்க்ஷன் has no purpose now, but will get some implementation at later point அப்படிங்கிற மாதிரி. இப்போதைக்கு வந்து எந்த ஒரு பர்பஸ் இல்லை இதுக்கு, பட் at later point you might have something for this function. You'll write something. So இது வந்து நான் எழுதுனது. பட் நீங்கள் உங்களோட ஒர்க் ரிலேட்டடாக இந்த ஃபங்க்ஷன் எது கிரியேட் பண்ணீங்களோ அந்த 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 பர்பஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்கள் டாக் ஸ்ட்ரிங் கமெண்டில். ஸோ தட் வென் யூ ரீவிசிட் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நம்ம பண்ணோம்ல, ஸோ இதுக்கு லாஜிக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். பட் ஃபார் நவ் யூ ஜஸ்ட் பாஸ் இட், அவ்வளோதான். ஓகே, ஹோப் இட்ஸ் கிளியர். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அதில்? ஓகே, எனி கொஸ்டின்ஸ் அபவுட் திஸ் பாஸ் கீவேர்ட்? ஸோ இந்த பாஸ் கீவேர்ட் கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் காலிங் அதெல்லாம் வேண்டியதில்லை இல்லைங்களா? ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணாது உங்களோட இது ஃபங்க்ஷன். இட் கேன் லைஸ் பை இட் செல்ஃப். இட் கேன் அது பாட்டுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து பாஸ் கீவேர்டுக்கும் நீங்கள் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, ரிமெம்பர் நான் இந்த ஃபங்க்ஷன் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன்.
இங்கே வந்து நான் கால் பண்ணலினா கூட, இது வந்து கால் பண்ணலினா கூட என் ஃபங்க்ஷன் கேன் லிவ் ஆன் இட்ஸ் ஓன். நீங்கள் யாருமே கால் பண்ணல, அதனால் ஐ ஜஸ்ட் லிவ் ஆன் மை ஓன் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் கால் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இங்கே இன்வோக் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இட்ஸ் நாட் அபவுட் இன்வொகேஷன். இந்த ஃபங்க்ஷனில் ஏதாவது நீங்கள் லாஜிக் இங்கே வந்து 4 லைன் லாஜிக் ஆட் பண்ணியிருக்கேன்னா, பட் இந்த ஃபங்க்ஷனில் அட் திஸ் பாயிண்ட் எனக்கு எதுவுமே என்ன பண்ணுறேன்னு சொல்லி தெரியல. எனக்கு இன்னும் ரெக்யர்மெண்ட்ஸ் கிளியராக இல்லை. பட் ஐ நோ தட் சம்திங் இஸ் கம்மிங் அப். ஏதாவது ஒரு ரெக்யர்மெண்ட் வரப்போகுதுங்கிறது எனக்கு தெரியும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியும். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் நீட்ஸ் டு பி டன். அந்த 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 டைம் வரைக்கும் வந்து நான் அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் போட்டுட்டு நான் பாஸ் பண்ணிட்டேன்னா, தட் மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷனில் வந்து எந்த ஒரு லாஜிக் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே ஓகே. ஸோ பேசிக்காக நீங்கள் எந்த ஒரு லாஜிக் இல்லாத ஃபங்க்ஷனில் தான் நீங்கள் வந்து பாஸ் போடுவீங்க பேசிக்காக. ஆனால் ஹை லெவலில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது. சிம்பிளி யூ டிட் பாஸ். ஓகே ஓகே ஃபைன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன? யா எனி ஆமா ஜவா, ஒரே ஒரு டவுட்டுங்க. இப்போ வந்து நார்மலா நம்ம பண்ற ப்ராஜெக்ட்ஸ்ல இது மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுப்பாங்களா? இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அவங்கள சொல்ல மாட்டாங்க. நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி நீங்க பாஸ் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஓகே when you start working on it, நீங்க வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது you will deal with multiple files and multiple functions. கரெக்ட்டா? ஸோ அப்படி பண்ணும்போது you will have an understanding. ஓகே எனக்கு இந்த ரெக்யர்மெண்ட் இருக்கு. I'll have to like divide my requirement into multiple files ஆவும் functions ஆவும் எழுதணும். உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே ஐடியா கிடைக்கும் போது ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் வந்து எனக்கு இன்னும் கிளியரா இல்லை. வந்து வந்து நான் உங்க ப்ராடக்ட் ஓனரோ இல்லை சம்மொன் உங்களுக்கு யார் ரெக்யர்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து ஓகே I'll tell you later, நான் வந்து ஒரு 2 days கழிச்சு சொல்றேன் அப்படிங்கும்போது வந்து you know that it's coming up in 2 days. பட் at this அந்த 2 days முன்னாடி வரைக்கும் வந்து you don't know how it will be. ஆனா இந்த ஒர்க் வரப்போன்னு சொல்லி தெரியும். ஸோ அப்படிங்கிற மாதிரி டைம்ல வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த வேலை பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருவீங்க. பட் உங்களுக்கு அது என்ன பண்றது அப்படிங்கிறது வந்து 2 days கழிச்சு தான் தெரிய வருது. உங்க ப்ராடக்ட் ஓனர் வந்து அப்பதான் சொல்றாங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஸ்கெல்டன் பில்ட் பண்ணிட்டீங்க. அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் யூ ஜஸ்ட் ரிமூவ் திஸ் பாஸ் கீவேர்ட் அண்ட் ஆட் லாஜிக் டு இட். யாருமே வந்து அகைன் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், யாருமே வந்து இந்த லெவல்ல வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுங்க, இந்த ஃபைல் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. தே ஆல் கிவ் யூ த ரெக்யர்மெண்ட்ஸ். ஓகேங்களா? எத்தனை ஃபைல் கிரியேட் பண்றீங்க, எத்தனை ரெக்யர்மெண்ட்ஸ் கிரியேட் பண்றீங்க, இட்ஸ் அப் டு யூ. ஓகேங்களா? ஐ மீன் எத்தனை ஃபைல் ஆர் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்றீங்க, இட்ஸ் அப் டு யூ. நீங்க பண்ற வேலை கரெக்டா இல்லையான்னு பாக்குறதுக்கு வந்து யூ ஹேவ் யுவர் டீம்மேட்ஸ். அவங்க வந்து உங்க கோடை ரிவ்யூ பண்ணிட்டு ஓகே நீங்க வந்து இது இப்படி பண்ணிருக்கீங்க, தே கேன் கொஸ்டின் யுவர் கோட். எனக்கு இது புரியல, இதே எப்படி பண்ணிருக்கீங்க, இதை பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அகைன் யூ கோ அண்ட் சேஞ்ச். ஓகே என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்களோ பேஸ்ட் ஆன் தட் ஃபீட்பேக் யூ கோ அண்ட் சேஞ்ச் யுவர் கோட் அண்ட் ரீசப்மிட் ஃபார் ரிவ்யூ. ஓகே ஓகே தேங்க்ஸ் ஜவா. யா ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஸ்கோப் ஆஃப் தி வேரியபிள். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். சாரி. ஸோ ஸ்கோப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஓகே ஸோ ஒரு வேரியபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இருக்கு. ஸ்கோப் அப்படின்னு என்னன்னா அந்த வேரியபிள் வந்து எங்கெங்க ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதா பேசிக்காக ஸ்கோப். ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதை வந்து நான் வந்து டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நான் அதுக்கு வந்து அசைன் பண்ணுறேன். ஓகே ஸோ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணுறேன்னா ஆப்வியஸாக வி ஆல் நோ தட் இட் கெட்ஸ் பிரிண்டட் பிகாஸ் திஸ் ஹேஸ் அ ஸ்கோப். கரெக்டாக? ஐ மீன் அப்படின்னா குளோபல் ஸ்கோப். இந்த ஃபைலுக்குள்ளே வந்து நீங்கள் எங்கே வேணாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிற வேரியபிள் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஈவன் இந்த 10th லைனில் கூட என்னால் பண்ண முடியும். டிபார்ட்மெண்ட் பண்ணாலும் இட் ஹேஸ் த ஸ்கோப். கரெக்டாக? இது வந்து இதோட பேர் என்னன்னா குளோபல் ஸ்கோப். இந்த ஸ்கோப் வந்து குளோபலாக வந்து எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். வித்தின் தட் ஃபைல் இட் ஹேஸ் அ குளோபல் ஸ்கோப். ஓகே ஸோ நான் வந்து இப்போ வந்து டிபார்ட்மெண்டிக்கல் டேட்டா சயின்ஸ்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டேன். நவ் ஐ வில் டிஃபைன் அ ஃபங்க்ஷன். ஓகே ஸ்கோப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இட் டசன்ட் ஹேவ் எனி பேராமீட்டர்ஸ். ஓகே நவ் நான் வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு இது பண்ணிவிட்டு நான் வந்து பைத்தான் அப்படிங்கிற ஒரு இது வந்து டிஃபைன் பண்ணுறேன்.
ஓகே, லாங்குவேஜ் பைத்தான் சொல்லி பண்ணுறேன். பிரிண்ட் லாங்குவேஜ் அப்படின்னா பைத்தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இஃப் ஐ பிரிண்ட் டிபார்ட்மெண்ட், ஸோ வித்தின் தட் ஃபங்க்ஷன்ஸ், ஓகே நான் ஒவ்வொன்றா வர்றேன். ஓகே, பிரிண்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ஆஸ் இட் இஸ் எக்ஸிக்யூட் பண்ணால் வாட் கெட்ஸ் பிரிண்டட்? பைத்தான். திங்க் அபவுட் இட் ஒன் மோர் டைம். டேட்டா சயின்ஸ் தான் பிரிண்ட் டேட்டா சயின்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். Yeah, first டேட்டா சயின்ஸ். correct. First thing we did not even invoke the function. Okay, so now நான் வந்து invoke பண்றேன் அப்படின்னா you see two things get printed. First data science, and then you see Python also gets printed. Okay, சரி. இப்போ இந்த ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணாம இப்போ வந்து நம்ம ஓவராலாக இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வேரியபிள் இருக்குது? டிபார்ட்மெண்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது, லாங்குவேஜுங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகே, நான் டிபார்ட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறேன் அண்ட் ஐ எம் ட்ரைங் டு பிரிண்ட் லாங்குவேஜ். பட் யூ சி இந்த லாங்குவேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் வருது. ஏன் எரர் வருது? பிகாஸ் இந்த லாங்குவேஜுங்கிற இந்த வேரியபிள் வந்து இட் ரிசைட்ஸ் வித்தின் தட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளதாக இருக்காது. ஓகேவா? ஸோ யூ கேனாட் ஆக்சஸ் திஸ் வேரியபிள் அவுட் சைட் ஆஃப் யுவர் ஃபங்க்ஷன். நான் வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன், அவுட் சைடில் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ சேம் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் லாங்குவேஜுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபங்க்ஷனுக்கு வெளியே கொடுத்தேன்னா ஐ see an error பிகாஸ் இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற வேரியபிளோட ஸ்கோப் வந்து இட்ஸ் லோக்கல் டு இட்ஸ் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கோ இட்ஸ் லோக்கல் டு இட். ஸோ இதோட ஸ்கோப் என்னது? லாங்குவேஜ் ஹேஸ் லோக்கல் ஸ்கோப். Okay, so if I want to do it outside of this function, I cannot do it. So அதுதான் வந்து local scope and global scope. Global scope என்ன? What makes it outside of the function? Indentation வச்சு சொல்றீங்களா சார்? ஏன்னா இப்போ எனக்கு பார்த்தா ஸ்கோப் ஃபங்க்ஷனுக்கு கீழே தான் பிரிண்ட் டிபார்ட்மெண்ட், பிரிண்ட் லாங்குவேஜ். ஆமா. So indentation பேஸ் பண்ணி தான். So how many lines are part of this function? These 3 lines, one including with command. இந்த 3 லைன் தான் வந்து with அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு. கரெக்டா? ஓகே. ஆனா how do we know is based on the indentation. Okay, ஸோ இங்கே வந்து இப்போ இன்டென்டேஷன் எங்கே முடியுதோ தட் மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் அங்கே முடியுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே முடியுது. ஸோ இந்த அதை வச்சு பார்க்கும்போது இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து இட் ரிசைட்ஸ் வித்தின் தட் ஃபங்க்ஷன். கரெக்டா? ஸோ அப்படி நான் என்ன அர்த்தம்னா அந்த ஸ்கோப் வாட் எவர் வேரியபிள் யூ ஹாவ் இன்சைட் த ஃபங்க்ஷன், அந்த ஸ்கோப் வந்து இட்ஸ் லிமிட்டட் டு inside the function. It's limited to its function actually. If you want to do it outside, you cannot do it. So I don't know என்ன கரெக்டாக பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு தெரியல. So if you have any doubts, you ask me. So any questions or doubts? எப்போ எதாவது கேளுங்க, பரவாயில்ல. பட் I don't know if ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்டுங்கிற வேரியபிள் வந்து நம்ம வந்து இது மாதிரி நிறைய வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் நீங்கள் அசைன்மெண்ட்ஸில் எல்லாமே. ஆனால் இது வந்து திஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் எனி ஃபங்க்ஷன். ஸோ திஸ் வேரியபிள் கேன் பி ஆக்சஸ்ட் எனிவேர். ஓகே, கேன் யூ டூ இட் ஹியர்? லெட்ஸ் see. ஓகே, இப்போ பாருங்க, இந்த லாங்குவேஜ்ங்கிறது வந்து நான் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், எங்கே ஆக்சஸ் பண்ணுறேன். லாங்குவேஜ்ங்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். பர்ஃபெக்ட், லோக்கல் ஸ்கோப். இந்த டிபார்ட்மெண்ட்ங்கிறது வந்து எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன்? அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ணுறேன். ஓகேங்களா? இட் ஒர்க்ஸ் பிகாஸ் திஸ் ஹேஸ் அ குளோபல் ஸ்கோப். இந்த ஏன்னா இஃப் எனி திங் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் திஸ் ஹேஸ் குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப்னா என்ன அப்படின்னா யூ கேன் ஆக்சஸ் தட் வேரியபிள் எனிவேர். ஓகே, எனிவேர். ஓகே, ஸோ அப்படின்னா என்னன்னா நீங்கள் வந்து இதை வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ணலாம், இல்லை ஃபங்க்ஷன் வெளியே கூட வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இட் ஒர்க்ஸ். ஆனால் இந்த லாங்குவேஜுங்கிற வேரியபிள் வந்து தட் இஸ் டிஃபைன்டு வித்தின் தட் ஃபங்க்ஷன். இந்த ஸ்கோப் ஃபங்க்ஷனுங்கிற உள்ள மட்டும்தான் நம்ம வந்து உள்ளதான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேனாட் சிம்பிளி ஆக்சஸ் திஸ் variable outside of the function. You cannot do it outside of the function because this has a local scope.
ஸோ 2 ஸ்கோப் இருக்குது. ஒன்று வந்து குளோபல் ஸ்கோப்பு, லோக்கல் ஸ்கோப்பு. ஸோ ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வந்து ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிங்கன்னா அந்த வேரியபிள் கெட்ஸ் லோக்கல் ஸ்கோப். ஃபங்க்ஷனுக்கு வெளியே பண்ணிங்கன்னா தட் வேரியபிள் கெட்ஸ் குளோபல் ஸ்கோப். அதுதான் வெரி வெரி சிம்பிள் ஆன ஹை லெவல். ஓகே, ஐ கேனாட் ஜஸ்ட் ரன் திஸ் language is not defined அப்படின்னு வருதா, just because this is defined within this function. ஸோ இந்த 4 லைன் பார்த்தீங்கன்னா இந்த 4 lines of code வந்து this is part of the scope function. So anything, any variable that you define inside this function will not have access outside. That is local scope. Okay, any questions இதில்? local scope and global scope என்ன difference அப்படிங்கிறது புரிஞ்சதில்ல உங்களுக்கு? புரிஞ்சுதுங்க. ஓகே, ஸோ சேம் திங். நீங்கள் வந்து இதே வந்து டிஃபைன் ஸ்கோப் ஃபங்க்ஷன் 2 அப்படிங்கிற இன்னொன்று பண்ணுறீங்க. லாங்குவேஜ் அப்படின்னு இங்கே பண்ணீங்கன்னா நான் ஜாவான்னு இங்கே கொடுக்குறேன். ஸோ நான் பிரிண்ட் லாங்குவேஜ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஏர்லி நாங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாங்குவேஜ் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு லாங்குவேஜ் பண்ணியிருக்கேன். அதே வந்து டிபார்ட்மெண்ட் வந்து திரும்ப வந்து நான் வரேன். இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ஐடின்னு சொல்லி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா என்ன பிரிண்ட் ஆகும்? என்ன பிரிண்ட் ஆகும்? டிபார்ட்மெண்ட் பிரிண்ட் பண்ணால் டேட்டா சயின்ஸ் பிரிண்ட் ஆகுமா இல்லை ஐடி பிரிண்ட் ஆகுமா? ஐடின்னு நான் நினைக்கிறேங்க. டேட்டா சயின்ஸ் ஐடின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரீஅசைன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட வேல்யூ டேட்டா சயின்ஸ் இருக்கு, இப்போ ஐடின்னு அசைன் ஆயிருக்கு. எக்ஸாக்ட்லி, பர்ஃபெக்ட். இங்கே ஓவர் ரைட் பண்ணிட்டீங்க. டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் தான் இருக்குது. பட் பிஃபோர் யூ பிரிண்ட் யூ ஓவர் ரைட் இட். ஓகே, நீங்கள் இங்கே பிரிண்ட் பண்ணீங்கன்னா இட் ஹாஸ் டிபார்ட்மெண்ட் இந்த இடத்த. ஆர் எனி டைம் யூ இங்கே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறீங்க டிபார்ட்மெண்ட்டை அப்படின்னா அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் ஹேஸ் த வேல்யூ என்னது, இங்கே ஓவர் ரைட் பண்ணுற முன்னாடி வரைக்கும் என்ன வேல்யூ இருக்குது, டேட்டா சயின்ஸ் இருக்குது. ஸோ யூ வில் கெட் டு சி டேட்டா சயின்ஸ். பட் ஆஃப்டர் திஸ் லைன் யூ அசைன் நியூ வேல்யூ டு த டிபார்ட்மெண்ட். ஐடிங்கிற வேல்யூ வந்து நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் பண்ணுறீங்க. ஸோ எனி டைம் யூ ரீஅசைன் த நியூ வேல்யூ கெட்ஸ் பிரிண்டட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது. நவ் இஃப் யூ ட்ரை டு run it, you see IT because you override the value of the department with IT. ஓகேங்களா? ஸோ இது நம்பர் 2, இது நம்பர் 1. ஸோ நம்பர் 2, நீங்கள் வந்து இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு லாங்குவேஜ் பண்ணியிருக்கேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு லாங்குவேஜ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ what will happen if I try to print the language? First of all, what will happen? Will I be able to print the language? பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா காரணம் என்னன்னா, இந்த லாங்குவேஜ் சரி, இந்த லாங்குவேஜ் சரி, தட் இஸ் பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன். யூ கேனாட் ஹாவ் தி ஆக்சஸ் அவுட் சைடு. இந்த லாங்குவேஜுங்கிற வேரியபிளுக்கு ஸ்கோப் வந்து யூ டோன்ட் ஹாவ் இட் அவுட் சைடு பிகாஸ் திஸ் லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் சரி, இந்த லாங்குவேஜ் சரி, இட் ஹேஸ் அ லோக்கல் ஸ்கோப். வாட் டஸ் இட் மீன்? யூ கேன் ஆக்சஸ் தட் வேரியபிள் ஒன்லி வித்தின் தட் ஃபங்க்ஷன். Okay, now if I try to invoke the function scope function and then I try to invoke the scope function too, what will happen? இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ்னு சொல்லி பைத்தான் பண்ணியிருக்கேன், அது பிரிண்ட் ஆகும். அடுத்து இது பண்ணும்போது இது ஓவர் ரைட் ஆகாது. காரணம் என்ன? இட்ஸ் நாட் அ குளோபல் வேரியபிள். கரெக்டா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் டு ஃபங்க்ஷன். கரெக்ட். ஸோ இந்த இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஐடி இது பண்ணியிருக்கேன்னா ஓகே. ஸோ வந்து இதை விட்டுடலாம். இங்கே பிரிண்டட் இங்கே டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஐடி பைத்தான் ஜாவான்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் இன்வொர்க் பண்ணும்போது இந்த லோக்கலாக இருக்கிற இந்த வேல்யூ ஆகி பிரிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக? அடுத்து இந்த ஃபங்க்ஷன் இன்வொர்க் பண்ணும்போது இங்கே லோக்கலாக இருக்கிற இதாகி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இட் வில் நாட் கெட் ஓவர் ரிட்டன் பிகாஸ் இட்ஸ் நாட் அ குளோபல் வேரியபிள், இட்ஸ் அ லோக்கல் வேரியபிள். இதுக்கு முன்னாடி நீங்க ரன் பண்ணும்போது ஐடி பைத்தான் ஐடி ஜாவான்னு இருந்தது இல்ல, அது என்ன பண்ணி கரெக்ட் பண்ணீங்க? ஓ, அங்கேயும் ஒரு பிரிண்ட் இருந்ததா? டிபார்ட்மெண்ட் வச்சிருந்தேன் நான். ஓ ஏன்னா சரி சரி, ஓகே. குளோபல் வேரியபிள் யூ கேன் ஆக்சஸ் எனிவேர், ரைட்டா? நீங்க ப்ரோக்ராம் எங்க பண்ணலாம். ஆனால் லோக்கல் வேரியபிள்ங்கிறத யூ கேன் ஆக்சஸ் வித்தின் தட், யூ கேன் ஆக்சஸ் வித் வேர் இட்ஸ் டிஃபைன்டு.
நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதான் லோக்கல் வேரியபிள். ஓகே ஃபைன். ஓகே ஸோ இதுதான் வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தோணுது. இட்ஸ் லைக் குளோபல் வேரியபிள்னா இமேஜின் தட் ஆஸ் அ பப்ளிக் லைப்ரரி. அதுல இருக்க புக்கை யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கோப் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறது உங்க வீட்டுக்குள்ள இருக்க புக் ஷெல்ஃப் மாதிரி. அது அந்த ஃபங்க்ஷன் அந்த வீட்டில் இருக்கிற ஆள் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சூப்பர். யூ cannot have better example than that. கரெக்ட், எக்ஸாக்ட்லி அதே தான். குளோபல் வேரியபிள்ங்கிறது லைக் பப்ளிக் லைப்ரரி லைக் ரம்யா டோல். அது மாதிரி வந்து யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் புக் ஷெல்ஃப் வித்தின் யுவர் ஹோம், வித்தின் யுவர் ஹவுஸ். நீங்கள் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஓகே, there are ways to make your local scope variable into global. அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பட் ஃபார் நவ் யூ ஷுட் நீங்கள் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதை வந்து நீங்கள் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, வந்து லோக்கல் வேரியபிள் என்ன, குளோபல் வேரியபிள், குளோபல் ஸ்கோப், லோக்கல் ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, நம்ம வந்து பண்ணலாம். Okay, any questions? எதுவும் இல்லைங்க. Okay, so I'll give you No, sir. one more interesting thing. ஸோ டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து இங்கே டிபார்ட்மெண்ட்னு சொல்லி பண்ணியாச்சு. ஸோ இந்த லாங்குவேஜ் ஸோ இதை வந்து delete பண்ண விரும்பல. ஓகே, ஐ வில் do one more file scope 1. ஓகே, நான் வந்து ignore the naming convention for now. So just want to இந்த கோட் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி போடுறேன். ஓகே, இங்கே டிபார்ட்மெண்ட்ங்கிற சொல்லி பண்ணிட்டேன் நான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, again I do one more department equal to IT அப்படிங்க இங்கே பண்ணுறேன். ஸோ I'll do one more department here. இங்கே வந்து HR அப்படிங்கிற ஒரு இது பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் வந்து இங்கே வந்து print டிபார்ட்மெண்ட் கொடுத்தா, இங்கே print டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன். அண்ட் இங்கே டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன். அண்ட் ஐ invoke both functions. ஓகே, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஸ்கோப் என்ன? இந்த டிபார்ட்மெண்ட்டோட இந்த வேரியபிளோட ஸ்கோப் என்ன? டிபார்ட்மெண்ட்டோட global. குளோபல். ஸோ இங்கேயும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வேரியபிள் பண்ணியிருக்கீங்க. ஸோ will it be same? Are you trying to override here? இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணதை இங்கே ஓவர்ரைட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? ஆர் what does it mean? ஆமா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஓவர்ரைட் ஆயிருக்கு. No, கிடையாது. ஸோ when you define a variable, that means அந்த வேரியபிள் even though சேம் நேமாக இருந்தாலுமே this means this will be treated as a local variable. ஓகேவா? you are not trying to override. ஓகேவா? override என்ன? in the same level you have to assign a new value, but it's not the same level. கரெக்டா? you are doing it in a function. ஸோ இங்க வந்து இப்போ வந்து ஆனா நான் என்ன மீன் பண்றேன்னா, ஸ்கோப் ஃபங்க்ஷன் இப்போ கூப்பிட்டுருக்கீங்கல்ல லைன் 13ல, அது வந்து என்ன பிரிண்ட் ஆகும்? 18 தானே பிரிண்ட் ஆகும்? அது ஐடி தான் பிரிண்ட் ஆகும். அதுதான் மீன் பண்ணேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஓவர்ரைட் ஆயிருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்து டிபார்ட்மெண்டோட வேல்யூ 18 ஆயிருக்கு. Yeah, correct. You are correct. But you cannot call it as an overriding because it's not overriding. It has its own scope. இங்க வந்து local scope இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இப்போ வந்து கரெக்ட். இப்போ வந்து 3 வேரியபிள் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்ங்கிற குளோபல் வேரியபிள், another department local variable that is specific to scope function, another department variable that is specific to scope function 2. So these three are 3 different variables. Okay, so you are not overriding. அதை மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? டேட்டா ஃபஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணும்போது எந்த லெவலில் இருந்து பிரிண்ட் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து பிரிண்ட் பண்ணல. ஸோ தட் மீன்ஸ் இட் டேக்ஸ் தி குளோபல் வேரியபிள் வேல்யூ டேட்டா சயின்ஸ். now நீங்கள் ஸ்கோப் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்க. now this function gets invoked and a new local variable called department அது வந்து கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ that is within this function. ஸோ
சின்ஸ் யூஆர் பிரிண்டிங் வித்தின் திஸ் ஃபங்க்ஷன், இது வந்து என்ன வேல்யூ எடுத்துக்குதுன்னா ஐடிங்கிற வேல்யூ வந்து எடுத்து பிரிண்ட் ஆகுது. ஸோ விச் யூ see here. The third one, you are invoking scope function 2. இந்த function gets invoked. இப்போ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து இங்கே இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஹெச்ஆர், அதோட ஸ்கோப் வந்து லோக்கல் ஹெச்ஆர்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கீங்க, வேல்யூ கொடுத்துருக்கீங்க. பிரிண்ட் when you print department you get to see HR gets printed. அவ்வளோதான். ஓகே. ஸோ இது மூணுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள் அப்படிங்கிறக்காக வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து சொன்னேன் நான். ஓகே ஃபைன். ஸோ நவ் ஓகே. ஸோ இந்த இது புரிஞ்சுதுல? ஐ மீன் இட் கெட்ஸ் ட்ரிக்கியர் இன்னும் கொஞ்சம் போகும்போது. ஸோ இது வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இஸ் நாட் சேம் ஆஸ் திஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் திஸ் இஸ் நாட் சேம் ஆஸ் எனி அதர் டிபார்ட்மெண்ட். எல்லாமே 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள். இது குளோபல் அண்ட் இந்த ரெண்டுமே லோக்கல் டு இட்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே. நான் வந்து இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நான் வந்து குளோபலாக இருக்கிறத வந்து நான் யூஸ் பண்ணணும், குளோபல் இதை வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாட் ஐ மீன் பை தட் இஸ், நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நான் குளோபல் ஆக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து குளோபல் ஆக்கணும். எல்லா பக்கமே ஃபங்க்ஷனுக்குள்ள ஆக்சஸ் பண்ணாலும் நான் குளோபல் ஆக்கணும். இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து இது லோக்கலாக தான் இருக்குது, கரெக்டாக? அது குளோபல் ஆக்கணும் என்ன பண்ணணும்னா, யூ யூஸ் அ கீவேர்டு கால்டு குளோபல். இந்த கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு you mentioned department. So what will happen now is, நீங்கள் வந்து இந்த இங்கே டிபார்ட்மெண்ட்ங்கிற வேரியபிளை வந்து வித்தின் தட் பை டிஃபால்ட் இட்ஸ் குளோபல், பட் வித்தின் திஸ் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் திஸ் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓவர் ரைட் பண்ணுறீங்க ஐடின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் கால்டு ஓவர் ரைடிங். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இல்லை நான் திரும்ப சொல்லட்டுமா? புரிஞ்சிச்சு. ஓகே. ஆனா ஏன் ஒரு வேரியபிள் குளோபல்னா அது மேல டிக்ளேர் பண்ணாம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்றாங்க? இப்ப நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும்போது குழப்பமாகும். இட்ஸ் a good question. அப்படி ஜென்ரலாக பண்ண மாட்டோம், பட் திஸ் கேன் பி பாசிபிள். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏதாவது வேற வழி இல்லை சுச்சுவேஷன், சில ட்ரிக்கியான சுச்சுவேஷன் வந்து இஃப் யூ ஹேவ் டு டூ இட் யூ ஹேவ் டு டூ திஸ் வே. இப்போ வந்து இங்கே டிபார்ட்மெண்ட்னு வந்து நீங்கள் குளோபலாக பண்ணிட்டீங்க, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து லோக்கலாக இருக்குது, பட் யூ வாண்ட் டு ஓவர் ரைட் வாட் இஸ் பீயிங் டிக்ளேர்ட் இன் தி குளோபல் வேரியபிள், கரெக்டா? ஸோ இங்கே வந்து லோக்கலாக இருக்குது. நீங்கள் ஓவர் ரைட் பண்ணணும்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே நான் சொன்ன மாதிரி குளோபல் கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுனா, ஸோ நவ் இங்கே வந்து டிபார்ட்மெண்ட்டே இங்கே இல்லை. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள். ஸோ வந்து டிபார்ட்மெண்ட் ஒரு குளோபல் வேரியபிள் பண்ணியிருக்கீங்க, இங்கே வெளியே பிரிண்ட் பண்ணும்போது டிபார்ட்மெண்ட் தான் பிரிண்ட் ஆகும், நோ டவுட். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகும்போது என்னாச்சு, குளோபல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த டிபார்ட்மெண்ட் என்ன ஆகுது, குளோபல் வேரியபிளாக ஸ்கோப்பை மாற்றிடுறோம், நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே குளோபல் வேரியபிள் மாற்றிடுறோம். இப்போ மாற்றினதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐடின்னு சொல்லி கொடுக்குறோம். ஆப்வியஸ்லி ஐடி கெட்ஸ் பிரிண்டட். பட் செகண்ட் டைம் வந்து இந்த ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகும்போது டிபார்ட்மெண்ட் வந்து என்னவா இருக்கும், டேட்டா சயின்ஸாக இருக்குமா இல்லை ஐடியா இருக்குமா? ஐடியா தான் இருக்கும். ஓகே. எனி அதர் ஆன்சர்? ஓகே. ஸோ நான் குளோபல் லெவல்ல டேட்டா சயின்ஸ். நோ இது வந்து டேட்டா சயின்ஸ், நோ டவுட், யாருக்குமே டவுட் கிடையாது, கரெக்டா? இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் நார்மலாக இது இல்லை அப்படின்னா, இந்த குளோபல்ங்கிற கீவேர்டு லைன் நம்பர் 4 இல்லை அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வந்து லோக்கல் வேரியபிள், நோ டவுட், கரெக்டா? குளோபல்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டீங்க. தட் மீன்ஸ் இந்த இது ஆல்ரெடி குளோபல், இந்த குளோபலாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் வேரியபிள் உள்ள யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அம்மா வருவாங்க. குளோபல் மேட்ச்க்கு ஸோ தட் மீன்ஸ் நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிற வேரியபிள் வந்து குளோபலாக வந்து நான் வந்து குளோபலாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் வேரியபிள் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அதுக்கு வேல்யூ அது வந்து ஓவர் ரைட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம் இங்கே. ஸோ இங்கே வந்து ஐடின்னு ஆயிடுச்சு. ஸோ என்னாச்சுன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வேரியபிள் வந்து நான் வந்து ஐடின்னு மாற்றிட்டேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும்போதுமே ஏன்னா நான் இது வந்து குளோபலாக மாற்றிட்டேன் இந்த அசைன்மெண்ட்டை. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் பிரிண்ட் ஆகாது, ஏன்னா நீ வந்து குளோபலாக மாற்றிட்டு நான் வந்து ரீஅசைன் பண்ணிட்டேன் ஐடிங்கிற வேல்யூ. ஓகே, லெட்ஸ் சி. மாறிடுச்சப்ப ஐடின்னு வந்துருச்சு. காரணம் என்ன, எனி ஃபங்க்ஷன் நீ எந்த ஃபங்க்ஷனுக்கு பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து குளோபலாக மாற்றினாலும் சரி, எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மாற்றினாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கெங்கே ரெஃபர் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக
ஓவர்ரைட் பண்ண வேல்யூ தான் இருக்கும். திஸ் இஸ் நாட் அ லோக்கல் ஸ்கோப் நவ். திஸ் டிபார்ட்மெண்ட் டசன்ட் இட்ஸ் நாட் அ லோக்கல் ஸ்கோப். கரெக்டா? ஏன்னா நீங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து குளோபல் மாத்திட்டீங்க. ஓகே. ஸோ யூ யூஸ் தி கீவேர்ட் குளோபல் ஃபார் தட் பர்பஸ். ஓகே. ஸோ நீங்கள் இது பண்ண தான் நீங்கள் நிறையா போட்டு பார்க்க தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஜஸ்ட் ரிமெம்பர் தட் யூ ஹேவ் அ குளோபல் கீவேர்ட் தட் யூ கேன் யூஸ் டு கன்வெர்ட் யுவர் ஐ மீன் நாட் கன்வெர்ட்டிங், உங்கள் குளோபல் வேரியபிளை வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ஆக்சஸ் பண்ணி ரீஅசைன் பண்ணணும், வேல்யூ ரீஅசைன் பண்ணணும்னா யூ யூஸ் திஸ் வேல்யூ குளோபல். ஓகே. ஸோ ஓகே. ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. நான் வந்து அடுத்தது வந்து சொல்கிறேன். ஸோ குளோபல் லோக்கல் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா யாருக்காவது? இல்லைங்க. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா, ஐ மீன் ஃபங்க்ஷனே தான், பொசிஷனல் ஆர்குமெண்ட் அண்டு கீவேர்ட் பேஸ்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு தான். நம்ம ரொம்ப சிம்பிளானது வந்து சொல்கிறேன். சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சம்முங்கிற சம் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து நான் வந்து I'll take 3 arguments, 3 parameters I'll define. ஸோ வந்து நான் வந்து ரிட்டர்ன் a ப்ளஸ் பி ப்ளஸ் இந்த 3 சம் பண்ணி நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணுறது how we do it. சம் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 3 வேல்யூ நான் வந்து பாஸ் பண்ணணும். 12, 14, சம் நம்பர்ஸ் வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ், நீங்கள் வந்து 12ன்னு பாஸ் பண்ணும்போது இந்த 12 வந்து எதுக்கு அசைன் ஆகுது? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த வேரியபிள், எந்த ஆர்குமெண்ட் அசைன் ஆகுது? 12ங்கிறது ஏக்கு அசைன் ஆகுது, 14ங்கிறது வந்து பிக்கு அசைன் ஆகுது, 15ங்கிறது வந்து சிக்கு அசைன் ஆகுது. ஸோ பேஸ்ட் ஆன் த பொசிஷன், கரெக்டா? இப்போ வந்து ஏ கெட்ஸ் 12, பி கெட்ஸ் 14 அண்ட் சி கெட்ஸ் 14 அண்ட் சி கெட்ஸ் 15. இது வந்து பொசிஷன் பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட்டுக்கு போகுது, செகண்ட் வந்து செகண்டுக்கு போகுது, தேர்ட் வந்து தேர்டுக்கு போகுது. இதுக்கு பேர் தான் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் இதை வந்து பிரிண்ட் பண்ணா யூ வில் கெட் டு சி தி அவுட்புட். ஓகே. பட் த இன்டென்ட் பிஹைண்ட் திஸ் இது என்னன்னா, நீங்கள் வந்து யூ ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் 12 கோஸ் டு ஏ, 14 கோஸ் டு பி அண்ட் 15 கோஸ் டு சி. இதுக்கு பேர் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே. ஸோ கேன் ஐ டூ இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே அப்படின்னா இன்னொரு இது இருக்குது, கீவேர்டு பேஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. keyword based arguments ஒன்று இருக்கு. So what will happen to that is, ஸோ நான் இதே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஏக்கு வந்து 14 போகணும், பிக்கு வந்து 15 போகணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா, அந்த இதை கால் பண்ணும்போதே நான் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே. இன்வோக் பண்ணும்போது சம் ஆஃப் நம்பர்ஸ் நான் வந்து பிக்கு வந்து 10, ஏக்கு வந்து 20 அண்ட் சிக்கு வந்து 15 இப்படி கொடுத்தா இது வந்து பொசிஷன் பேஸ் பண்ணி போகாது. பிக்கு வந்து 10 அசைன் ஆகும், ஏக்கு வந்து 20 அசைன் ஆகும், சிக்கு வந்து 15 அசைன் ஆகும். ஸோ நீங்கள் எதுவுமே கொடுக்காம நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட். பேஸ்ட் ஆன் த பொசிஷன் இட் ஆட்டோமேட்டிக்லி அசைன்ஸ் த வேல்யூ. ஓகேவா? 12 வந்து ஏக்கு, 14 வந்து பிக்கு, 15 வந்து சிக்கு. பட் கீவேர்ட் பேஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னா, நீங்கள் என்ன பேராமீட்டர் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேராமீட்டரையே நீங்கள் வந்து ஷஃபிள் பண்ணி கூட டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் பாஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ பேசிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதை வந்து இங்கே பிரிண்ட் பி கொடுத்து பாருங்க, என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க, பிரிண்ட் ஏ கொடுத்து பாருங்க அண்ட் பிரிண்ட் சி கொடுத்து பாருங்க. நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ தான் அப்படியே வரணும். ஸோ பிக்கு வந்து 10 தான் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவன் தான் நம்ம வெறுமனே 10 பாஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? இட் கோஸ் டு ஏ. அண்ட் வெறுமனே 20 பாஸ் பண்ணால் கோஸ் டு பி, அண்ட் வெறுமனே 15 பாஸ் பண்ணோம்னா இட் கோஸ் டு சி. பட் இஃப் யூ வாண்ட் டு பாஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் in a different order, not different values, different orderல பாஸ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு மென்ஷன் தட். ஓகே. ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும்.
பிக்கு வந்து 10, ஏக்கு வந்து 20, சிக்கு வந்து 15 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கால்டு கீவேர்ட் பேஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நவ் ஐ சி 3 வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன் தான் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தாலுமே தட் கோஸ் டு பி, கரெக்டாக? ஏன்னா ஏக்கு போகல, ஏன்னா நம்ம பின்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பி வந்து 10 பிரிண்ட் ஆகுது, ஏ வந்து 20 பிரிண்ட் ஆகுது, சி வந்து 15 பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து கீவேர்ட் பேஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க. நான் ஐ காப்பி பேஸ்ட் இன்டு தி சேம் திங். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அதில்? நோ சார். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இது வந்து கீவேர்ட் பேஸ்டு ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, சம்டைம்ஸ் ஜாகர் ஒரே ஒரு கொஸ்டின்ங்க. சொல்லுங்க. இப்போ வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்ல 10, A = 20 அப்படி கொடுத்தோம்னா எப்படி பாஸ் ஆகுங்க? ஓகே, தட்ஸ் அ குட் கொஸ்டின். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது பாருங்க, எரர் வருது. ஸோ எப்பவுமே அசைன்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் தான் இருக்கணும். ஓகே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அசைன்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டாக கொடுக்கணும். ஓகே ஓகேங்களா? ஸோ அதை நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து காமிச்சேன். தட்ஸ் அ குட் கொஸ்டின். ஓகேங்களா? அது அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இதை வந்து இப்போ இப்படி பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் A = 20, B = 15, 10 இப்படி கொடுத்தாலும் வந்து இப்படி கொடுத்தா பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ்ல எடுத்துக்கோ. லாஸ்ட்ல சி கொடுத்தீங்கன்னா எடுக்காது. ஆக்சுவலாக அது ஒரு ட்ரிக் இருக்கு. அதுக்கு எதுன்னு சொல்லி தெரியாது அதுக்கு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நிமிஷம், நான் சின்டாக்ஸ் மறந்துட்டேன், நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி டிஃபால்ட் வேல்யூன்னு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபங்க்ஷன் இது வந்து பொசிஷனல் கீவேர்ட் பேஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ், சரியா? ஸோ இதே ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து நான் கமெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து புதுசாக ஒன்று போடுறேன். ஸோ வந்து சிக்கு வந்து நான் வந்து அவங்க வேல்யூ பாஸ் பண்ணாங்கன்னா அந்த பாஸ் பண்ணுற வேல்யூ எடுத்துக்க. வேல்யூ பாஸ் பண்ணல அப்படின்னா நான் வந்து டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். வாட் ஐ மீன் பை தட் இஸ் வந்து ஒரு 13 வெரி அசைன் இங்கே வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் வேல்யூ வந்து இங்கேயே கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போதே அதுக்கு வேல்யூ கொடுத்துட்டேன். நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இங்கே ஆர்குமெண்ட் மட்டும்தான் வந்து போடுவோம். அதுக்கு வேல்யூ எங்கேயும் கொடுக்க மாட்டோம். வேல்யூ வந்து எப்போ கொடுப்போம், நம்ம ஃபங்க்ஷன் எப்போ இன்வோக் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணுவோம். ஆனால் ஒருவேளை வந்து சிக்கு வேல்யூ பாஸ் பண்ணலை அப்படின்னா நீ வந்து 30ங்கிற வேல்யூ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்படி பண்ணுவோம். நம்ம இங்கே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போதே வந்து நீங்கள் வேல்யூ டிஃபைன் இங்கே பண்ணிடலாம். ஸோ தட் மீன்ஸ் நான் இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே பாஸே பண்ணல. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து 3 ஆர்குமெண்ட் இருக்குது, ஏபிசிங்கிற 3 ஆர்குமெண்ட் இருக்குது. ஆனால் நான் வந்து பிக்கு ஏக்கு மட்டும்தான் வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்படின்னு என்ன ஆகும், சி கெட்ஸ் த டிஃபால்ட் வேல்யூ 30. ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பிஏசி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேர்ட் பிரிண்ட்டு 30 வந்து எடுத்துக்குது. பிகாஸ் நான் வந்து டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன். நான் இதே வந்து நான் வந்து பி மட்டும் தான் பாஸ் பண்ணால் ஒர்க் ஆகுமா? ஆகாது. காரணம் என்னன்னா நான் வந்து பி மட்டும் பாஸ் பண்ணுறேன். ஏக்கு நான் டிஃபால்ட் வேல்யூ இங்கே கொடுத்துருந்தேன்னா ஒர்க் ஆகும். ஏக்கு வந்து நான் 15 ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருந்தேன்னா தட் மீன்ஸ் இங்கே வந்து சாரி இங்கே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்கள் வந்து இங்கே இப்படி தான் கொடுக்கணும். பிக்கு கொடுக்கலாம். பிக்கு வந்து 15 கொடுக்குறேன், ஏக்கு வந்து 10 கொடுக்குறேன். ஏக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. நான் வந்து ஒரே ஒரு இதை மட்டும் பாஸ் பண்ணுறேன். A = 10 கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகும், நான் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் வந்து நான் வந்து இங்கே வந்து பாஸ் பண்ணுறேன். அப்படின்னு என்ன ஆகுது, ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் தான் பாஸ் பண்ணுறேன். பிக்கு சிக்கு எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணல. ஸோ அப்படி பாஸ் பண்ணாத சமயத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த பிக்கும் சிக்கும் வந்து டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருக்குமோ அந்த வேல்யூ வந்து இதாகிக்குது. ஓகேங்களா? ஏக்கு வந்து பிக்கு வந்து என்ன ஆகுது, பிரிண்ட் பின்னா 15 எடுத்துக்குது. பிரிண்ட் ஏனா ஏக்கு வந்து என்ன வேல்யூ பாஸ் பண்ணிடுங்க அந்த வேல்யூ வந்து எடுத்துக்குது. சி வந்து எதுவுமே பாஸ் பண்ணல,
30 எடுத்துக்குது. ஸோ இது வந்து இதுக்கு பேர் வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் இன் அ ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ கேன் யூ டூ திஸ்? எஸ், யூ கேன் டூ திஸ். இந்த ஏக்கு வந்து 10 ஆட்டோமேட்டிக் அசைன் ஆயிடுச்சு, பிக்கு சிக்கு வந்து 30. கவிதா நீங்கள் இதை தானே கேட்டீங்க? நீங்கள் வேறு கேட்டது வேறு மாதிரி கரெக்டுங்களா? நீங்கள் கால் இன்வோக் பண்ணும்போது கேட்டீங்க கரெக்டாக? ஆமாம், நான் இன்வோக் பண்ணும்போது கேட்டேன். ஓகே ஓகே சரி, அதை நான் எனக்கு தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன் அது. சரி சரி ஓகே. ஸோ இதே வந்து நான் பாஸ் பண்ணுறேன், வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன், 14,30 பாஸ் பண்ணுறேன். ஸோ 3 ஆர்குமெண்ட் இருக்குது, நான் 3 வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அப்படின்னா பிக்கு சிக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கும்? இப்போ பிக்கு சிக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கும்? 15 எடுத்துக்குமா 14 எடுத்துக்குமா? 14. ஏன்னா நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா பாஸ் பண்ணுற வேல்யூ எடுத்துக்கும். பாஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூ எடுத்துக்கும். ஓகே, 14, 10, 30. ஸோ திஸ் இஸ் வாட் யூ பாஸ்ட். கரெக்டா? இது வந்து இதுக்கு பேர் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். இதுக்கு பேர் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். அப்படின்னு என்னன்னா, நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா பாஸ் பண்ண வேல்யூ எடுத்துக்கும், பாஸ் பண்ணலன்னா யூ கேன் அசைன் அ டிஃபால்ட் வேல்யூ இஃப் யூ வாண்ட். ஸோ பட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனிதிங் லைக் திஸ், நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா யூ ஆல்வேஸ் ஷுட் பாஸ் 3 வேல்யூஸ். எப்பவுமே வந்து நீங்கள் வந்து 3 வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணலைன்னா ஒர்க் ஆகாது. இப்போ இதை பாஸ் பண்ணலைன்னா என்னாகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து 3 ஆர்குமெண்ட் இருக்குது, 3 பேராமீட்டர் இருக்குது, பட் யூ பாஸ்ட் ஒன்லி 2 ஆர்குமெண்ட்ஸ். யூ வில் கெட் அன் எரர், மிஸ்ஸிங் ஒன் ரெக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுது. இதே வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ணிட்டீங்க, இப்போ சிக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ணிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 20 அசைன் பண்ணிட்டீங்கன்னா, தட் மீன்ஸ் நீங்கள் 10 and 14 வந்து ஏபிக்கு அசைன் ஆயிரும், சிக்கு வந்து 20 அசைன் ஆயிரும், ஈவன் தோ யூ டோன்ட் பாஸ் எனிதிங் டு இட். ஸோ அதுக்கு பேர் தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ எனி கொஷின்ஸ்? ஸோ நான் என்ன பார்த்துருக்கோம்? பொசிஷன் பேஸ்டுங்கிறது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறது தான். கீவேர்ட் பேஸ்டுங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். என்ன ஈவன் தோ நாட் இன் த ஆர்டர், யூ கேன் டூ அ டிஃப்ரெண்ட் ஆர்டர் அண்ட் பாஸ் வேல்யூஸ். ஓகேங்களா? ஏபிசின்னு பாஸ் பண்ணாமல் பிஏசி ஆர் பிசிஏ எப்படி வேணாலும் பாஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டரில் பாஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன வேரியபிளுக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூ டூ இட். ஸோ நாட் ஒன்லி ஸ்ட்ரிங்கு, நீங்கள் எனிதிங், நாட் ஒன்லி இன்டீஜர், நம்ம வந்து இன்டீஜர் மட்டும் தான் பண்ணுறோம். நீங்கள் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி தான், நீங்கள் வேறு வேல்யூ வந்து வேறு ஆர்டரில் வந்து உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது வந்து பொசிஷனல் பேஸ்ட் கீவேர்ட் பேஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ். சாரி. ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்னென்னா, if you don't pass a value to a particular argument, it should automatically take a default value. Say for in this case பார்த்தீங்கன்னா 10, 14 பாஸ் பண்ணியிருக்கீங்க, which gets assigned to A and B. பட் நீங்கள் சிக்கு எந்த வேல்யூ பாஸ் பண்ணலைங்காட்டி 20 எடுத்துக்குது. சப்போஸ் if you pass one more value, it gets 30. If you don't pass, it gets 20. That is called default arguments. ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அதில்? No, Jeff. ஓகே, ஐ திங்க் தட்ஸ் டைம். மேபி இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது ஃபங்க்ஷன்ஸில். நம்ம நெக்ஸ்ட் வீக் அதை வந்து பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் மீன்வைல், நீங்கள் பார்த்த வரைக்கும் யூ கேன் ஸ்டே அண்ட் ஆஸ்க் ஃபார் நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ், 10-15 மினிட்ஸ். அதர்வைஸ் யூ கேன் ட்ராப் ஆஃப். நீங்கள் ட்ராப் ஆஃப் பண்ணிக்கங்க. Thank you, Jeff. தேங்க்யூ, Rans. தேங்க்யூ. தேங்க்ஸ். I'll stop recording. Thank you, Jeff. Yeah, thank you.